வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலை, சேதமடைந்த வீடுகள் அரசு செலவில் புனர் நிர்மாணம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி. பாடசாலைகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுதினம் விடுமுறை. சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவப்பேச்சு மழையுடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க தேவையான நிதி ஒதுக்கீடுகளை உரிய மாவட்ட செயலாளர்களுக்கு உடனடியாக வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் அனர்த்தம் காரணமாக முற்றாக சேதமடைந்த அனைத்து வீடுகளையும் அரசாங்க செலவில் முப்படையினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். இது தொடர்பான முழுமையான திட்டம் ஒன்று ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான ஷாகல ரத்நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரின் தலைமையில் இன்று திங்கட்கிழமை முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது. பாடசாலைகளுக்கு நாளை செவ்வாய்க்கிழமை மற்றும் நாளை மறுதினம் புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்குமே இவ்வாறு நாளை மற்றும் நாளை மறுதினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. பகல் முழுவதும் பெய்த கடுமழை காரணமாக பெலுமகர கடுவல வீதியின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடையில் பயணிக்க முயன்ற கேப் வண்டியை இளைஞர்கள் குழுவொன்று மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் மீட்டுள்ளனர். குருநாகலில் உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு போதுமான பெறுபேறுகள் கிடைக்காததனால் மனமுடைந்த மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். 2023ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி அண்மையில் வெளியான பெறுபேறுகளை பெற்ற மாணவனே தவறான முடிவை எடுத்துள்ளார். குறித்த மாணவன் 2022ஆம் ஆண்டு முதல் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதாகவும் பல்கலைக்கழக அனுமதி பெறாத காரணத்தினால் கடந்த வருடம் 2வது தடவை அவிசாவளை புவக்பிட்டிய பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பேருந்தை செலுத்திய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பேருந்தினை ரயில் தண்டவாளத்தில் செலுத்தியுள்ளார். இந்த மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக அத்துமீறிய காணி அபகரிப்புகள் இடம்பெற்று வரும் நிலையில் தற்போது மட்டிக்களி பிரதேசத்திலும் தனிநபர் ஒருவரால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காணி அபகரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். போர்த்துகல் நாட்டின் தெற்கில் உள்ள பெஜா விமான நிலையத்தில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட விபத்தில் விமானி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு விமானி காயமடைந்துள்ளார். போர்த்துகல் நாட்டின் தெற்கிலுள்ள பெஜா விமான நிலையத்தில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட விபத்தில் விமானி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றொரு விமானி காயமடைந்துள்ளார். விமான சாகச நிகழ்ச்சியின் போது பல இராணுவ விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் சாகசங்களில் ஈடுபட்டன. இதன் போது நடுவானில் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அடுத்தடுத்து சாகசங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 சிறிய விமானங்கள் மோதிக்கொண்டதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தை அடுத்து குறித்த விமான சாகச நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இலங்கையில் நடத்தப்படும் முன்னணி கிரிக்கெட் போட்டியான LBL தொடரில் சர்வதேச போட்டிகளுக்கு அறிமுகமாகிய வியாஸ்காந்த் இலங்கையின் தேசிய அணியில் இடம் பிடித்துள்ளமையானது பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. இலங்கையில் நடத்தப்படும் முன்னணி கிரிக்கெட் போட்டியான LBL தொடரில் சர்வதேச போட்டிகளுக்கு அறிமுகமாகிய வியாஸ்காந்த் இலங்கை தேசிய அணியில் இடம் பிடித்துள்ளமையானது பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை இலங்கை கிரிக்கெட் பேரவை உலகக்கிண்ண T20 போட்டிக்கான உத்தியோகபூர்வ உடையுடன் இருக்கும் வீரர்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. இதில் இலங்கை உள்ளிட்ட சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்களின் நன்மதிப்பை பெற்ற வியாஸ்காந்தின் புகைப்படத்தையும் கிரிக்கெட் பேரவை வெளியிட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 077379600 மற்றும் 07761570443.